மலையக மக்களின் வாழ்வின் மாற்றத்திற்காக லைன்களில் இருந்து பாராளுமன்றம் நோக்கிய லட்சிய பயணத்தில் பெண்கள் இணைந்துள்ளனர். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பிரஜைகள் முன்னணியில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடும் கிருஷ்ணசாமி மகாலட்சுமி தொடர்பான பார்வை அடுத்து. தலவாக்கலை மொராயா தமிழ் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயின்ற மகாலட்சுமி வறுமை காரணமாக கல்வியை நிறுத்திவிட்டு தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு புறப்பட்டார். திருமண பந்தத்தில் இணைந்து 3 பிள்ளைகளுக்கு தாயாக விளங்கும் மகாலட்சுமி மலையக மக்களின் வாழ்வை மாற்ற வேண்டும் என்பதற்காக அரசியலில் பிரவேசித்துள்ளார். மலையக மக்களின் வரவேற்புடன் இவர் தற்போது வேறு நடை போடுகின்றார். மகளிர் மன்றத்தின் செயலாளராக மக்களுக்கு இதுவரை காலமும் சேவையாற்றி மகாலட்சுமி மலையக மக்களின் வாழ்வை மாற்ற வேண்டும் என்பதற்காக அரசியலில் காலடி பதித்துள்ளார். நம்மளுக்குன்னு ஒரு தராதாரம் ஒன்று இருக்கு. ஏன்னு கேட்டா மலையகத்தில் உள்ளவங்க படிக்கலன்னு பின்தாங்கிட்டு தான் போறவங்க ஒழிஞ்சு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு இல்ல. நீங்க மலையகத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து என்னைய பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னா நம்ம வீடு வசதி 8 அடி காமரால தான் நம்ம படுத்திருக்கோம். டொய்லெட் இல்ல, தண்ணி இல்ல. மலைக்கு 7 மணிக்கு வேலைக்கு போறோம், காலையில 8 வரை வேலை செய்யறோம். பிள்ளைகள் அந்த மாதிரி பாடுபட்டு தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம். அதனால வேண்டியது நீங்க மலையக மக்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு நீங்க தாழ்மையோட வாக்களிக்க வேணும். நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம பேசிக்குவோம். நம்மளோட பிரச்சனைகளை பேச முடியும். ஏன் நம்மளுக்கு தகுதி இல்லாம இருக்கு? ஏன் நம்ம படிப்பு இல்லையா, அறிவு இல்லையா? எல்லாமே இருக்குது. இவ்வளவு காலமா இந்த 20 வருஷத்துக்கு முன்ன உள்ள மந்திரி எந்த ஒரு வாய்ப்புமே நமக்கு தந்ததில்லை. ஏன்னு கேட்டா பரம்பரையா நாங்க போய் பாட்டேன் பூட்டேன் அவங்க எல்லாம் பரம்பரையா பார்லிமெண்ட்ல இருந்த மாதிரி நாங்க போக மாட்டோம். அடுத்த முறையா நாங்க இளைஞரை நாங்க தேடுவோம், படிச்ச இளைஞர்களை தேடுவோம். தேயிலை செடிகளோடும் அட்டைகளோடும் போராடி அல்லும் பகலும் உழைத்த மகாலட்சுமி பாராளுமன்றத்துக்கு சென்று மலையக மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதே மலையக மக்களின் ஏக எதிர்பார்ப்பாகும்.